அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தை உருவாக்குகிறதுங்க. இந்த ராஜ யோகமானது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் எந்த கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த ராஜ யோகம் உருவாக இருக்கிறது, இந்த லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தின் படி கிரகங்களின் இளவரசனாக கருதப்படுபவர் புதன். இந்த புதன் குறுகிய நாட்களில் தன்னுடைய நிலையை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் ஒரு மாதத்தில் 2 முறை ராசியை மாற்றுகிறார். இப்படிப்பட்ட புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவும் இருக்கிறார். இந்த புதனின் நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலுமே தெரியுங்க. அந்த வகையில் தற்போது புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. இந்த விருச்சிக ராசியில சூரியன் மற்றும் செவ்வாயுடன் ஒன்றிணைந்து பயணித்து வருகிறார். இந்த நிலையில புதன் மாத இறுதியில், அதாவது நவம்பர் 25ஆம் தேதிக்குள்ளாக துலாம் ராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த ராசியில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயணித்து வருகிறார். இதனால துலாம் ராசியில புதன் மற்றும் சுக்கிரனினுடைய சேர்க்கையால் மிகவும் மங்களகரமான லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது. இந்த ராஜயோகத்தால் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையுமே தாக்கம் தெரிந்தாலும், குறிப்பாக இந்த 3 ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறப்போகிறாங்க. முக்கியமாக அதிர்ஷ்டத்தின் ஆதரவான வெற்றிகளையும் செல்வத்தையும் குவிக்க போகிறாங்க. தற்போது துலாம் ராசியில் நிகழும் புதன் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கையால் உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல் ராசி ரிஷபம். ரிஷப ராசியினுடைய 6வது வீட்டில் புதன் சுக்கிரனினுடைய சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் நேர்மறையான பலன்களை பெறப்போகிறாங்க. முக்கியமாக நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை நீங்க கொடுப்பீங்க. சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்க செய்யலாம். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க பெறும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இருக்கும். சுக்கிரனினுடைய அருளால் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் செய்யும். விரும்பிய மாற்றங்கள், விரும்பிய அனைத்துமே தங்களுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கவிருக்கிறது. முயற்சி பண்ணால் தங்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத இடம் மாற்றம் கிடைக்கப்பெறும். சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். ஊதிய உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் மாணவர்களுக்கு இந்த காலம் மிகப்பெரிய அளவில் நன்மையை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. திருமணம் போன்ற சுபமங்கல காரியங்கள் இனிதே அரங்கேறும் அப்படின்னே சொல்லலாம். திருமண தடைகள் முற்றிலுமாக விலக காண்பீங்க. வீட்டில் அடுக்கடுக்கான சுப நிகழ்வுகள் அரங்கேறுவதால் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் உற்சாகமானதாகவும் இருக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் யோகத்தை தங்களுக்கு
வழங்கவிருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசியினுடைய 2வது வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புதன் சுக்கிரனினுடைய சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறதுங்க. இது தொழிலில் நல்ல லாபத்தை தரும் அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்ளலாம். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க பெறுவீங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீங்க. நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும். நிறைய வருமானத்தையும் ஈட்ட முடியும். நிறைய பணத்தை சேமித்து வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. காதல் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக இனிதாக நடந்தேற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாகை சூடும் அப்படின்னே சொல்லலாம். பணியிடத்தில் அதிகப்படியான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சக பணியாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதோடு உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களையும் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதார ரீதியான மேன்மைகள் இருக்க பெறுங்க. வீட்டில் சுபமங்கல நிகழ்வுகள் நிறையவே நடைபெறும் அப்படின்னே கூட சொல்லலாம். நிறைய சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இக்காலகட்டத்தில் அமைய பெறுங்க. அதே நேரம் இந்த நேரத்தில் வண்டி வாகன சுகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலும் தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் மறைந்து இக்காலகட்டத்தில் சுபமான அமைதியான ஒரு வாழ்வு அமையக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகலாம். எதிரிகள் பணிந்து செல்வாங்க. உற்றார் உறவினர்கள் வெளியே வந்து உறவாடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சமூகத்தில் தங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்க. அதே நேரம் நட்பு வட்டாரம் விரிவடையலாம். நட்பு வட்டாரத்தின் மூலமாக பல சலுகைகளும் நன்மைகளும் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. பயணங்கள் மூலமாக நிறைய மாற்றங்களும் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த உற்சாகமான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகிறது. இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம் ராசியினுடைய முதல் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா புதன் சுக்கிரனினுடைய சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. நீண்ட காலமாக சந்தித்து வந்த பண பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. தொழிலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தையும் நீங்கள் காணப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும். வாழ்க்கை துணையுடன் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வந்துடும். சுக்கிரனினுடைய அருளால் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் தென்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சியையும் மாற்றங்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் கொண்டு வருங்க. தொழிலில் வருமானம் மற்றும் லாபம் அதிகரிக்கிறதோடு குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான பலனை தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. அதே நேரம் செல்வத்தையும் கொண்டு வரும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க பெற போகிறதுங்க. நிதி நிலைமை மேம்படும். தங்களுடைய முதலீடுகள் அனைத்துமே தற்போது சிறந்த பலன்களை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பல ஆசைகள் நிறைவேறுவதோடு அதிர்ஷ்டமும் தங்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகிறதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவ ஆரம்பிக்குங்க. அதே நேரம் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்ட செய்வீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். எதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. பணம் பல வழிகளில் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதுசாக செய்யணும், ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்புக்குரியதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் பல வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறதுங்க.